Hi, I'm Yashni. நான் டாப் ஸ்ட்ரீம் அகாடமியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்னாக ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வேரியபிள்ஸ்னால் என்ன? வேரியபிள்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மெமரி லொக்கேஷனில் டேட்டாவை சேவ் பண்ணுவோம்ல, அதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து அந்த டேட்டாவை சேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலேஜில் நம்மளோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் நேம் இல்லை அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு தான் அவங்களோட காலேஜ் மெமரியில நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம மெமரியில ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அந்த ஸ்பேஸ்ல நம்மளோட டேட்டாவை ஆக்குபை பண்றோம். அந்த மெமரியில நம்ம நேம் கொடுக்குறோம், அதுதான் வேரியபிள். வேரியபிள் அப்படின்றது ஒரு நேம். மெமரி லொகேஷன்ல அந்த நேம்ல தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். தென் அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அதை ரீயூஸும் பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்கலாம். தென் அதோட நேம், வேரியபிள் நேம் எப்பவுமே யூனிக் நேமாக தான் இருக்கணும், டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது. அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தா அதோட சின்டாக்ஸ் டேட்டா டைப்பு வேரியபிள் நேம் தென் வேல்யூ, இதுதான் அதோட சின்டாக்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே தெரியும், இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 15. ஏஜ் அப்படின்றத என்னோட வேரியபிளோட நேம். அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் கொடுத்துட்டேன், அதாவது ஹோல் நம்பர், இன்டீஜர் வேல்யூ. ஸோ இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 15 அப்படின்ட்டு இந்த ஏஜ் அப்படின்ற வேரியபிள் நேம்க்கு 15 அப்படின்ற வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ மெமரி லொகேஷன்ல இன்ட் ஏஜ் அப்படின்னு ஒரு மெமரி அலோகேட் ஆயிருக்கு. இந்த அலோகேட் பண்ண மெமரியில நான் 15 அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுதான் வேரியபிள். ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள். நம்ம வேரியபிளுக்கு நேம் வைக்கிறோம்னா அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட், நேம்ஸ் கேன் கண்டைன் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். நம்ம வைக்கிற நேம்ல லெட்டர்ஸ் இருக்கலாம், டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஆனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. தென் நேம் மஸ்ட் பிகின் வித் லெட்டர் ஆர் அன் அண்டர்ஸ்கோர். நம்ம வைக்கிற நேம் லெட்டர் இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம எந்த கேஸ்ல, அதாவது ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், எந்த லெட்டர்ல நம்ம கரெக்டா ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதே லெட்டர் தான் நம்ம ரீயூஸ் பண்ணும்போது இருக்கணும். இப்போ ஸ்மால் லெட்டர் ஏஜ் அப்படின்றத ஸ்டோர் பண்ணிட்டு கேபிட்டல் லெட்டர் ஏஜ் அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்டிஃபைன்டு, அன்டிக்ளேர்டு இந்த மாதிரி ஏற சொல்லும். கேஸ் சென்சிட்டிவ். தென் நேம்ல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னதுன்னா கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கீவேர்ட்ஸ் இன்ட், ஃப்ளோட்டு, ஸ்விட்ச், அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துட்டு நம்ம நேம்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள பார்த்தாலே தெரியும், வேலிட் வேரியபிள் நேம், இன்வேலிட் வேரியபிள் நேம்ஸ். இன்ட் சம், இன்ட் அப்படின்றது டேட்டா டைப், சம் அப்படின்றது என்னோட வேரியபிளோட நேம். தென் இன்ட் 30A, 30 அப்படின்றது இன்டீஜர் வேல்யூ, டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸோ இன்வேலிட். ஃப்ளோட் அண்டர்ஸ்கோர் ஏபி, அண்டர்ஸ்கோர் ஏபி அப்படின்றதான் வேரியபிளோட நேம், அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளோட் எக்ஸ் ஸ்பேஸ் ஒய், ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அதனால இன்வேலிட். தென் B20, டிஜிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸோ இங்க எனக்கு அல்பபெட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். தென் கோ டு அப்படின்றது கீவேர்ட், ஸோ அது வந்துட்டு இன்வேலிட். இப்போ வேரியபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஹெட்டர் ஃபைல் எப்பயுமே ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, தென் இன்ட் மெயின் கர்லி பிராக்கெட்குள்ள வேரியபிள் டேட்டா டைப், தென் ஏஜ் அப்படின்றது என்னோட வேரியபிளோட நேம், 67 அப்படின்ற வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன். தென் இப்போ பிரிண்ட் எஃப் டபுள் கோட்ஸ் யுவர் ஏஜஸ் % d அப்படின்ற ஃபார்மட் ஸ்பெசிஃபைர் எதுக்காக அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ கமா ஏஜ், ஏஜ் அப்படின்றது வேரியபிள், ஏஜ்ன்ற வேரியபிள்ல உள்ள வேல்யூ தான் எனக்கு வேணும், ஸோ கமா ஏஜ். தென் end of the main function return 0 curly braces க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் எப்பயும் போல gcc-o ஃபைலோட நேம், ஃபைல் நேம் டாட் சி, தென் ஃபைலோட நேம். நம்ம 67 அப்படின்னு ஏஜ் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணால வேல்யூ, அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம யூசர்ட் வந்து இன்புட் வாங்கலாம். ஏஜ் அப்படின்றத டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம், இன்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம டேட்டா டைப்
அதோட வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம ஒரே லைன்ல இதோட ஈக்குவல் கொடுத்து வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன். தென் இப்ப டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்த லைன்ல பிரிண்ட் என்டர் யுவர் ஏஜ் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கலாம். தென் ஸ்டோர் பண்றோம். ஸ்கேனர் டபுள் கோட்ஸ் %d எந்த அட்ரஸ்ல ஏஜ் அப்படின்ற வேரியபிளோட அட்ரஸ். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சேம் ப்ரோக்ராம் யூசர்ட்ட இருந்து நான் இன்புட் வாங்குறேன். என்டர் யுவர் ஏஜ் 83, யுவர் ஏஜ் இஸ் 83 அப்படின்ற வேரியபிள் ஏஜ் அப்படின்ற வேரியபிள் உள்ள வேல்யூ 83 அப்படின்றது எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிக் வேரியபிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதே தான். வேல்யூவை நம்மளால ரீட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அதை மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட வேல்யூ அன்சேஞ்சபிளா இருக்கும். பட் நம்ம நார்மலா வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டேட்டா டைப் வேரியபிளோட நேம் வேல்யூ இப்படிதான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா நம்ம டேட்டா டைப்க்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள பார்த்தாலே தெரியும், இன்ட் வேர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நார்மலா வேரியபிள் ஸ்டோர் பண்றவே. இதே நம்ம கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்ட் டேட்டா டைப்க்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா வேர் அப்படின்ற வேரியபிளோட நேமோட வேல்யூ 5 அப்படின்றத நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம்ல இன்ட் ஏஜ் அப்படின்றது, இந்த இதுலயே சேஞ்சஸ் பண்ணலாம். டேட்டா டைப்க்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் அடுத்து என்ன சொல்றேன்னா ஏஜ் ஈக்குவல் டு 76 அப்படின்னு நான் ஏஜோட வேல்யூவை வேற ஏதாவது 76 அப்படின்னு ரீஇனிஷியலைஸ் பண்றேன். அதை பிரிண்ட் பண்றேன். இப்போ நம்மளுக்கு எரர் தான் வரும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். gcc-o ஃபைலோட நேம் டாட் சி நம்மளுக்கு எரர் வருது. மெயின் ஃபங்க்ஷன்ல அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் ஏஜ் அப்படின்றது ரீட் ஒன்லி வேரியபிள். எதுக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கான்ஸ்ட். ஸோ நம்மளால இது ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த ரீஇனிஷியலைஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலா எப்பயும் போல ரன் ஆகும். இப்போ 87 அப்படின்றது நம்மளுக்கு எப்பயும் போல ரன் ஆகுது. கான்ஸ்ட் அப்படின்ற வேல்யூ வேரியபிளோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். இதுதான் கான்ஸ்ட் கீவேர்டோட யூஸ். இப்போ பார்த்த வர உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.